வாழ்க வையகம். நண்பர்களே, ஞாபக சக்தியை அதிகம் செய்வதற்கும் கணிதத்தை கற்றுக் கொடுப்பதற்காக ஒரு 5 நாள் ஆன்லைன் வகுப்பு, விருப்பத்தொகை வகுப்பு திரு விஜய் அவர்களை வைத்து ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. ஜனவரி மாதம் 6ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை. ஈஸி மேக்ஸ் அண்டு மெமரி, ஞாபக சக்தியை அதிகம் பண்ணுறதுக்கு உங்கள் குழந்தைகளுக்கு, மாணவர்களுக்கு இந்த வகுப்பு ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஜீனியஸ் பார்த்தீங்கன்னா ஞாபக சக்தி எப்படி அதிகப்படுத்துறது, கணக்கில் எப்படி ஈஸியாக போடுறது, தன்னம்பிக்கை எப்படி அதிகப்படுத்துறது, இன்னும் நிறைய பல கலைகளை கற்றுக்கப்படும் ஜீனியஸ். படிக்கிறது மறக்காமல் இருக்க என்ன பண்ணுறது பார்க்கலாம் ஜீனியஸ். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா படிக்கிறாங்க ஜீனியஸ், ஆனால் சில பேர் நல்ல மெமரி வச்சுக்கிறாங்க, ஆனால் சில பேர் மறந்துடுறாங்க ஜீனியஸ். மறக்காமல் இருக்கிறதுக்கு சூப்பர் ஐடியாஸ் இருக்குது ஜீனியஸ். இதை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா அழகாக ஈஸியாக ஜெயிச்சிடலாம் ஜீனியஸ். படிக்கிறது மறக்காமல் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட் எய்ட் என்னென்னா, டீச் டு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லி கொடுத்தா மறக்காது ஜீனியஸ். செகண்ட் ஐடியா, ரிப்பீட்டேஷன். திரும்ப திரும்ப சொல்லி பார்த்தா மறக்காது. எது மறக்குதுன்னு நினைக்கிறோமோ அதை மட்டும் திரும்ப திரும்ப சொல்லி பாருங்கள், பார்த்தே சொல்லி பாருங்கள், மறக்காது. தேர்ட் ஐடியா, 3 ஐடியா என்ன பார்த்தீங்கன்னா ஜீனியஸ், ரைட் அண்ட் செல்ஃப் கரெக்ஷன். எது மறக்குதுன்னு நினைக்கிறோமோ அதை மட்டும் எழுதி பார்க்கணும். எது மறக்குதுன்னு நினைக்கிறோமோ அதை மட்டும், அது எஸ்ஏவாக இருக்கட்டும், போயமாக இருக்கட்டும், கொஸ்டின் ஆன்சராக இருக்கட்டும், ஃபார்முலா இருக்கட்டும், ஈக்குவேஷனாக இருக்கட்டும், எது இருந்தாலும் எது மறக்குதுன்னு நினைக்கிறோமோ அதை மட்டும் எழுதி பார்க்கணும். எழுதி பார்த்ததை நம்மளுக்கு நம்மளே செல்ஃப் கரெக்ஷன் பண்ணணும், நம்மளுக்கு நம்மளே திருத்திக்கணும். திருத்தும் போது தப்பு வந்துச்சுன்னா தப்பானதை மட்டும் தப்பு சரியாகிற வரைக்கும் எழுதி பார்க்கணும். ஆமாங்க ஜெனேஷ், தப்பானதை மட்டும் தப்பு சரி வரைக்கும் எழுதி பார்க்கணும். ஃபோர்த் ஐடியா பார்த்தீங்கன்னா லிங்கிங் மெத்தேடு. தெரியாத ஒன்றை தெரிஞ்ச ஒன்று கூட கனெக்ட் பண்ணி படித்தா, ஒப்பிட்டு படித்தா படிக்கிறது மறக்காது. எக்ஸாம்பிள் சாவி ஜீனியஸ். வீட்டில் அழகாக பண்ணுவாங்க, சிங்கிள் ஒத்த சாவியாக இருந்தால் மிஸ் ஆகிருக்கிறதுக்காக கீ செயின் போட்டு வைப்பாங்களா ஜீனியஸ். அதே மாதிரி எது மறக்குதுன்னு நினைக்கிறோமோ அதை இன்னொன்று கூட தொடர்பு கனெக்ட் பண்ணி படிச்சுட்டா படிக்கிறது மறக்காது ஜீனியஸ். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அழகாக சொல்லலாம் ஜீனியஸ், இந்திய தேசிய கொடி. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, உங்களை மாதிரி இருக்க ஜீனியஸில் அழகாக கரெக்டாக குத்திடுறாங்க ஜீனியஸ். குத்துறதே வருஷத்துக்கு 2 தடவை, ரிப்பப்ளிக் டே, இண்டிபெண்டன்ஸ் டே, குடியரசு தினம், சுதந்திரம். ஆனால் சில பேர் வெளியில் என்ன பண்ணுறாங்கன்னா கரெக்டாக தப்பாக குத்துவாங்க ஜீனியஸ், கரெக்டாக தப்பாக குத்துடுவாங்க. அது எப்படி ஈஸியாக ஞாபகிக்கலாம்னா, வாழ்க்கையிலே மறக்கவே மாட்டோம் ஜீனியஸ். இனிமேல் நம்ம கல்யாணம், ஃபங்க்ஷன், சீரு, கல்யாணம்லாம் போகும்போது, ஃபங்க்ஷன்லாம் போகும்போது சாப்பிட கீழே என்ன ஜீனிஸ் விரிக்கிறாங்க, வெரி குட் ஜீனிஸ், பச்சை வாழை இலை. இப்போ கீழே பச்சை, அதுக்கு மேலே வெள்ளை சாப்பாடு, அதுக்கு மேலே சுட சுட சாம்பார் ஊற்றுறாங்க. ஸோ இந்த மறக்காத ஜீனிஸ், கீழே பச்சை வாழை இலை, மேலே வெள்ளை சாப்பாடு, அதுக்கு மேலே சாம்பார். தலைகளை குத்தக்கூடாது ஜீனிஸ். தலைகளை குத்த என்ன அர்த்தம்னா, சாம்பாரை கீழே ஊற்றி சாப்பாடை மேலே போட்டு பால் வச்சு முடிச்சுடான்னு அர்த்தம். சென்டரில் பார்த்தீங்கன்னா இதான் கரெக்ட் பொசிஷன், கீழே தான் பச்சை வளையல். சென்டரில் பார்த்தீங்கன்னா 24 லைன்ஸ் இருக்குது. எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, 24 மணி நேரம், ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், 24 கோடுகள் வந்து தேசிய கொடியில் இருக்குது. 24 கோடுகள், 24 லைன்ஸ் வந்து இந்த அசோக சக்கரத்தில் இருக்குது. ஸோ தெரியாத ஒன்றை தெரிஞ்ச ஒன்று கூட கனெக்ட் பண்ணி படித்தா படித்ததை மறக்காது ஜீனியஸ். ஸோ லிங்கிங் மெத்தேட். 4th மெத்தட் என்ன ஜீனியஸ், லிங்கிங் மெத்தேட். 5th மெத்தட் பார்த்தீங்கன்னா ஜீனியஸ், ரெக்கார்டிங் லிசனிங். மொபைல் ஃபோனில் வாய்ஸ் ரெக்கார்டிங் ஒரு ஆப்ஷன் இருக்குது ஜீனியஸ். மைக் படம் போட்டிருக்கோம் ஜீனியஸ், அல்லது ப்ளே ஸ்டோரில் போய் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். வாய்ஸ் ரெக்கார்டிங் ஆன் பண்ணிவிட்டு எது மறக்குதுன்னு நினைக்கிறோமோ அதை மட்டும் வாய் விட்டு படித்து ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதுக்கு நேம் கொடுத்துக்குங்க. எஸ்ஏவாக இருந்தால் எஸ்ஏவோட ஹெட்டிங் நேம், போயமாக இருந்தால் போயமோட ஹெட்டிங் நேம், ஃபார்முலானா ஃபார்முலா, ஈக்குவேஷன் ஹெட்டிங் நேம் கொடுத்துட்டு எப்போ டைம் இருக்குமோ அப்போ நீங்கள் ப்ளே பட்டன் டச் பண்ணி கேளுங்க. பல முறை படிப்பது ஒரு முறை கேட்பதுக்கு சமம். பல முறை படிப்பது ஒரு முறை கேட்பதுக்கு சமம். அழகாக சொல்லுவாங்க ஜீனியஸ் பெரியவங்க. கற்றலை விட கேட்டல் நன்று, கற்றலை விட கேட்டல் நன்று. நீங்கள் படிக்கும்போது அதை முன்னாடியே ஒரு தடவை லிசன் பண்ணிவிட்டு ஒரு தடவை கேட்டு அப்புறம் அதை படிச்சிங்கன்னா ஈஸியாக மனசில் பதியும் ஜீனியஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜீனியஸ், கன்யூஸாக படிக்காது ஜீனியஸ். எந்த ஒரு செயலாக இருந்தாலும் தொடர்ச்சியாக செஞ்சால் மூட் அவுட் ஆகிடும் ஜீனியஸ். ஸோ எப்படி படிக்கிறதுனா, எவ்ரி half an hour once 10 minutes கேப். ஃபஸ்ட்டு 5 minutes we call, செகண்ட் 5 minutes ரிலாக்ஸ்,
படிக்கும்போது தொடர்ந்து படிக்கக்கூடாது ஜீனியர்ஸ். ஒவ்வொரு 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை 10 நிமிஷம் கேப் விட்டு படிங்க. முதல் 5 நிமிஷம் 1/2 மணி நேரம் என்ன படிச்சோம்? தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் படிச்சோம். என்ன தெரிஞ்சுக்கிட்டோங்கிறத கண்ண மூடி ஞாபகப்படுத்தி பாருங்க. செகண்ட் 5 நிமிஷம் சும்மா இருங்க. அமைதியா இருங்க. மறுபடியும் 1/2 மணி நேரம் படிங்க. 1/2 அன் ஹவர் படிங்க. 10 மினிட்ஸ் கேப் விடுங்க. ஃபர்ஸ்ட் 5 நிமிஷம் படிச்சத ஞாபகப்படுத்தி பாருங்க. ரீகால். செகண்ட் 5 நிமிஷம் ரிலாக்ஸ். ஓகேங்களா ஜீனியர்ஸ்? இது வந்து ஸ்டடி மெத்தட் ஜீனியர்ஸ். பெஸ்ட் லிசனிங் என்னன்னா, கண்கள பார்த்து கவனிக்கணும். இப்ப நீங்க கவனிக்கிறது வந்து பெஸ்ட் லிசனிங். யார் கிளாஸ் எடுத்தாலும், யார் ஸ்பீச் குடுத்தாலும், கிளாஸ் தொடக்கத்துலருந்து கிளாஸ் எண்டிங் வரைக்கும் அவங்க கண்கள பார்த்து கவனிக்கணும். கண்கள பார்க்கும்போது மனசு ஒருநிலைப்படும். கவனம் சிதறாது. பக்கத்துல பேசணும்னு தோணாது. டீச்சிங் ஸ்டாஃப்ட்ட, ட்ரெய்னர்ஸ்ட்ட நல்ல பேர் கிடைக்கும். ஸ்டூடண்ட்ஸ் சூப்பரா லிசன் பண்றாங்க. எல்லாத்துக்கும் மேல ஒவ்வொரு கிளாஸ் முடியும்போது நம்மளுக்கு ஒரு மன திருப்தி இருக்கும் ஜீனியர்ஸ். செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இந்த கிளாஸ் நான் முழுமையா அட்டெண்ட் பண்ணேங்கிற ஒரு திருப்தி இருக்கும். ஸோ நீங்க எந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ணும்போதும் கண்கள பார்த்து கவனிங்க. இப்ப நீங்க கவனிக்கிற மாரி. அதே மாரி நீங்க யார்ட்ட பேசினாலும் கண்ண பார்த்து பேசுங்க. ஏன்னா உண்மையா இருக்கவங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா ஜீனியர்ஸ்? உண்மையா இருக்கவங்க கண்கள பார்த்து பேசுவாங்க. கண்ண பார்த்து பேசலைன்னா பொய் சொல்றாங்கன்னு அர்த்தம். நம்மகிட்ட ஏதோ ஒரு விஷயம் மறைக்கிறாங்கன்னு அர்த்தம். இல்ல தன்னம்பிக்கை கம்மியா இருக்கு. தட் மீன் தாழ்வு மனப்பான்மை, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குன்னு அர்த்தம். இது எல்லாமே டேஞ்சர் ஜீனியர்ஸ். அதனால இன்னிலேருந்து நீங்க யார்ட்ட பேசினாலும் பேரண்ட்ஸ், பிரதர், சிஸ்டர், நெய்பர்ஸ், ரிலேஷன்ஸ் நீங்க யார்ட்ட பேசினாலும் கண்ண பார்த்து பேசுங்க. வெரி குட் ஜீனியர். சூப்பர் ஜீனியர். இந்த வகுப்புல மாணவர்கள், ஆசிரியர்கள், கல்வி சம்பந்தப்பட்ட பணிபுரியும் நபர்கள், பெற்றோர்கள் யார் வேணா கலந்துக்கலாங்க. ஈஸி மேக்ஸ் அண்டு மெமரி கிளாஸ் 5 நாள் ஆன்லைன் வகுப்பு. விருப்பத்தொகை வகுப்பு. விருப்பத்தொகை வகுப்புன்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது. உங்களால எவ்வளோ முடியுமோ நீங்க பணம் கொடுத்து வகுப்புல கலந்துக்கலாம். ஜனவரி மாதம் 6ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை. மாலை 6 மணி முதல் 7 மணி வரை. ஈஸி மேக்ஸ் அண்டு மெமரி கிளாஸ். இந்த வகுப்பை உங்களுக்கு நடத்துபவர் திரு விஜய் அவர்கள். இந்த வகுப்புல கலந்துக்கணும்னா ஆன்லைன்ல மட்டும்தான் நீங்க பதிவு செய்ய முடியும். anatomictherapy.orgங்கிற வெப்சைட்ல ப்ரோக்ராம் ஃபைண்டர் அப்படிங்கிற இடத்துல போய் ஈஸி மேக்ஸ்ன்னு டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த வகுப்புடைய டீட்டெயில்ஸ் வரும். அதில் விருப்பத்தொகை செலுத்தி பதிவு பண்ணீங்கன்னா உங்களுக்கு லிங்க் கிடைக்கும். வாருங்கள், ஈஸி மேக்ஸ் அண்டு மெமரி வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள், பயன்பெறுங்கள். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்.